அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தினம் உபதேசம். அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய பெரியவர்கள், சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இன்று பேசக்கூடிய தலைப்பு 7 விதமான தீய மரணங்களை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். உபைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, திடீர் மரணம் காஃபிர்களுக்கு அல்லாஹ்வின் கோபப்படியாகும் என்று சொன்னார்கள். திடீர் மரணம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் அருளாகும். இந்த திடீர் மரணம் சிலருக்கு நன்மையாக இருக்கின்றது. பாவம் செய்யாதவர்கள், அதேபோன்று அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றியவர்கள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றியவர்கள், இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு திடீர் மரணம் அல்லாஹ்வின் ரஹமத்தாக இருக்கின்றது. பாவிகளுக்கு பொறுத்தவரை அதிகமாக பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றாதவர்கள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாதவர்களுக்கு திடீர் மரணம் அல்லாஹ்வின் தண்டனையாகும். திடீர் மரணம் 3 நபிமார்களுக்கும் வந்திருக்கின்றது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 2வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3வது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 7 விதமான தீய மரணம் வருவதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். ஒன்று திடீர் மரணம், ஆக்சிடென்ட்டு அல்லது குறைந்த வயதில் மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். 2வது பாம்பு தேல் தீண்டி மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். 3வது சிங்கம் புலி கீறி கிழித்து தின்னக்கூடிய மிருகங்கள் கடித்து மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். 4வது நெருப்பில் விழுந்து கரிந்து மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடினார்கள். 5வது தண்ணீரில் மூழ்கி மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடினார்கள். 6வது ஒரு பொருள் மீது இவர் விழுந்து அல்லது அந்த பொருள் இவர் மீது விழுந்து மரணம் வருவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். 7வது யுத்தம் நடைபெறும் பொழுது புறமுதுகிட்டு ஓடும் பொழுது கொல்லப்படுவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுபோன்ற 7 விதமான தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நான் மாலை வரையிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் மாலை நேரம் அடைந்தவுடன் நான் காலை வரையிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹு தாலா நமக்கு ஆயுள் காலத்தை எவ்வளவு நாட்கள், எத்தனை நாட்கள், எவ்வளவு நேரம் என்பதை அல்லாஹ் நமக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்து அதிலிருந்து மீண்டும் விலகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல சமுதாயத்தினராக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.